ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா பீடத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பயந்த குணம், மன பயம், பேய் பிசாசு என்று பலராலும் நம்பக்கூடிய உங்களது செயல்களை முடக்கும் துஷ்ட சக்திகளும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் நீங்கள் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். மிகப்பெரிய மன தைரியம் என்பது வரும். இன்னைக்கு பல நோய்களுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் மன அழுத்தமும் மன தைரியமின்மையுமே. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் செய்து உங்களது செயல்களை முடக்கும் போது எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தன்னம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இதனால் பல நோய்கள் கூட வரும். மேலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைய மனிதன் எதையும் சாதிக்கலாம். பேய் பிசாசு இருக்கா இல்லையா என்று உங்களது நம்பிக்கை. ஆனால் உங்களுக்கு தீராத உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் தீராத ஆசைகளுடன் வன்மத்துடன் கோபத்துடன் இறந்தவர்களுடைய ஆன்மா அப்படிங்கிறது படாத பாடுபடுத்தும் என்பதெல்லாம் நிச்சயமான உண்மைதான். இதை நம்புவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் மன பயம் என்பவர்களாக இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்தி பாருங்கள், மிகப்பெரிய தன்னம்பிக்கை என்பது வரும். நம்முடன் அம்பாள் இருப்பதை உணர முடியும். உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைப்பார்கள். முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அவர்கள் எடுக்கும் முதல் ஆயுதமே உங்களது மன தைரியத்தை என்பதை உடைப்பார்கள். தன்னம்பிக்கை அழிப்பார்கள். அதற்கான செயல்களை அவர்கள் செய்வார்கள். ஒருவரது பலவீனம் அன்போ, பாசமோ, பணமோ, பதவியோ, அதை பயன்படுத்தி உங்களது பலவீனத்தை பயன்படுத்தி உங்கள் வெற்றிகளை தடுக்க பல தடைகளை உருவாக்குவார்கள். இப்படி மனபலத்தை உடைக்கக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். எதுவானாலும் மன தைரியமும் மன துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உடைய மனிதனை எந்தவித தீய சக்தியும் எதிரியோட சூழ்ச்சிகளும் அந்த தைரியத்தை எதுவுமே செய்யவே முடியாது. அந்த தைரியத்தை கொடுப்பது யார் அப்படின்னா பிரத்யங்கிராவை தவிர வேறு எந்த தெய்வத்தாலும் கொடுக்கவே முடியாது. பிரத்யங்கிராவை மனதால் வணங்கி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க பூத பிரேத பிசாசுகள் எதிரியோட சூழ்ச்சிகள் மன பயம் நீங்கி நீங்கள் வெற்றி பெறலாம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னாக்கா, ஓம் க்ரீம் ரத்த சாமுண்டே விச்சை நமக அப்படின்னு சொல்லிக்கோங்க. இதை 11 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு மனசில் பயம் வரும்போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அதோடு மேலும் என்ன பண்ணுங்க, வீட்டில் பேய் மிரட்டி செடியோட சமூலத்தை பொடியாக்கி வச்சுக்கோங்க. அதாவது சமூலம் என்பது செடியோட வேர், இலை, தண்டு பகுதி எல்லாமே சேர்ந்தே தான். அனைத்தும் சேர்த்து பொடி செஞ்சு இதை பால் சாம்பிராணி கூட கலந்து தூபம் போடுங்க. நல்ல மனோதிடமும் தைரியமும் சூழ்ச்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு மன தைரியமும் உங்களுக்கு ஏற்படும். தீய சக்தி, நோய்கள் இது எல்லாமே போயிடும். செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.